இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, உஷார் இல்லாத துஷார தூக்கி எறிஞ்சுட்டாங்க. ஆமாங்க. தலைவன் இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல துஷார் இல்ல. இந்த வீக்ல இல்ல அப்படின்னு வந்து அடிச்சு தொரத்திட்டாங்க. வேற என்ன காரணம் இதுக்கு? துஷார் ஏன் தல டாஸ்க்லேருந்து வெளியே போனார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் இல்லையா? 2 சீசன் முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த 2 சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு தலைவர் அப்படின்னா கிராசரி பர்ச்சேஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டுத்தலை அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கெத்தாக இருக்கும். இவர் இருக்கிறதே தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ் ஒரு நீட்னஸ்லையோ ஒரு டிசிப்ளைன்லையோ எதுலேயுமே வந்து சுத்தமாக இந்த சீசன் ஆட்டம் இல்லை. ஒவ்வொரு சீசன்லையும் சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கும். இந்த சீசனில் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ரொம்ப டிசிப்ளைன்லையும் சரி, ஒரு நீட்னஸ்லையும் சரி, ஒரு தலைவரை கண்டு ஒரு பயந்துக்கிறதோ, இல்லை தலைவர் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இப்படி இருக்கணும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கணும், இவங்களுக்கு இப்படி ரூலு, இவங்களுக்கு இப்படி ரூலு, இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு பிரித்து கொடுத்துக்கிட்டு தலைவர் வேறு லெவலில் எடுத்து அந்த வீக்கை ரன் பண்ணுவார். இது வந்து எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் நம்ம பார்த்துருக்குறோம். என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் தோணுச்சு. அது பிக் பாஸ் வந்து இன்னைக்கு முடிவே பண்ணி மொத்தமாக துஷாரை தூக்கிட்டார். ஏன்னா தலைவன் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் வீட்டில் இருந்ததே தெரில. துஷார் வந்து அவர் பாட்டுக்கு ஏதோ போயிட்டு யாராவது பேசணும், சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுலே இருந்தார் ஒழிய, நான் வீட்டு தலைவன், எனக்கு இந்த பொறுப்புகள்லாம் இருக்குது, நீங்கள் இதை பிரிச்சுக்கங்க, நீங்கள் இதை பிரிச்சுக்கன்னு எந்த வேலையும் சொல்லலை. அதனால தான் சொல்கிறாரு பிக் பாஸ், சொல்கிறாரு வீட்டு தலை இந்த வீட்டில் தேவையே இல்லை. ஒவ்வொரு சீசன்லையும் சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது இருக்குது, இந்த சீசனில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்பட்டமான உண்மை. இந்த சீசனில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. லைக்கை தட்டி விடுங்க, அது ஷேரை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.